ஏன்னா நீட் தேர்வு யாரும் ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு தேர்வை கூட அவர்களால் ஒழுங்காக நடத்த முடியல. எவ்வளோ நேரம் மாணவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்வே பெரிய கஷ்டமான விஷயம். இந்த தேர்வில் வந்து இவங்க ஒரு தடவை நடத்தி முடிச்சுட்டு திரும்பவும் தேர்வு வைக்கிறாங்க. அதுக்கும் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். இது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாகவும் இந்த நீட்டு தேர்வு வந்து மிகப்பெரிய வியாபாரமாக மாறி இருக்கு. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வந்து இப்போ ஒரு எட்டாத ஒரு இடமா இருக்குது. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். நீட்டு வேண்டாங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். பட் இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. உச்சநீதிமன்றமும் ஆணையில் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ஒரு தேர்தலை கூட ப்ராப்பராக நடத்த முடியலன்னா இது மாணவர்களுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் பெரிய மன உளைச்சலை கொடுக்குறது. ஒவ்வொரு நாள் தேர்தல் எப்போ வருதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு அப்புறம் தேர்தல் முடிஞ்சு அந்த தேர்வு முடிஞ்சு அந்த தேர்வுக்கான ரிசல்ட்டையும் காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அதில் ரேங்கிங் வருது. நீட் ரேங்கிங்கில் பெரிய குளறுபடிகள் ஒவ்வொரு தடவையும் நடக்குது. ஆனால் நீட்னால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தகுதியானவர்கள் தேர்வு செய்யணும்னா நீட்னால் எந்த பயனும் இல்லை.